ஹாய் மக்களே, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு மினி விலாகுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காய் வதக்கி ரசம் தாங்க. தம்பிகளுக்கு வந்து கருவேப்பிலை பொடி சாப்பாடுதுங்க. பொடியும் வந்து தீர்ந்து போச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொடி அரைக்கையில் வந்து கண்டிப்பாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து இப்போ மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா மரத்தில் இல்லை. கண்டிப்பாக கிடச்சதுன்னா கொண்டு வந்து அரைக்கிறப்ப நான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிகளுக்கு வந்து கருவேப்பிலை சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு பாவக்காய் வதக்கிட்டு ரசம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு தெரியலைங்க, எனக்கு அந்த கொஞ்சம் டேஸாகவே பார்த்திங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு அதுவுமே ரொம்ப டயர்டாகவே இருக்குது. உடம்பெல்லாம் அப்படியே படுத்துக்கலாமே தான் இருக்குது. தூக்கம் வந்து காலையில் 7 மணி ஆனாலும் எந்திரிக்க முடியறதில்ல, என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் வந்து காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிரும். இது எதனாலேயா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுங்கக்கா, எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது அப்படின்னாலும் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப டயர்டாகவே தான் இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி. தம்பிகளுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனுங்களை வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து கிளம்பிட்டானுங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய்.